அண்மை செய்தி ஜிபிஎஸ் மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மே 1 முதல் நாடு தழுவிய செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்க கட்டண வசூல் நடைமுறை குறித்து விளக்கமானது மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது, விவரிங்க. அதாவது வரும் மே 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் செலுத்துவதற்கு ஜிபிஎஸ்ஐ அடிப்படையாக கொண்டு செயற்கைக்கோள் மூலமான புதிய சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக செய்தி ஒன்று வெளியானது. இது நாடு முழுவதும் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சில செய்திகள் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு மத்திய அரசு தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தற்போது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற ஃபாஸ்டாக் அடிப்படையிலான சுங்க கட்டண நடைமுறைக்கு பதிலாக இந்த செயற்கைக்கோள் அடிப்படையிலான இந்த சுங்க கட்டண வசூல் நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகமோ அல்லது தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ இதுவரை எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என தற்போது மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்க கட்டண வசூல் முறையை மத்திய அரசு ANPR ஃபாஸ்டாக் பேஸ்ட் பேரியர்லெஸ் டோலிங் சிஸ்டம் என்று பெயர் வைத்திருக்கிறது. இந்த புதிய முறை என்பது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வாகனங்கள் எந்த விதமான சிக்கலும் அல்லது தடையும் இன்றி சுங்கச்சாவடிகளில் நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லாமல் எளிதாக பயணத்தை மேற்கொள்ளவும் பயண நேரத்தை குறைக்கவும் இந்த ANPR ஃபாஸ்டாக் பேஸ்டு டோல் சிஸ்டம் சில குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் இதற்கான ஏலத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிஸ்டம், அதாவது ANPR பேஸ்ட் இந்த புதிய சிஸ்டம் பயணிகளுடைய செயல்பாடு, செயல்திறன், பயணிகள் மத்தியில் இந்த புதிய திட்டத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாடு முழுவதும் இதனை செயல்படுத்துவது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தற்போதைய சூழ்நிலையில் இதனை நாடு முழுவதும் செயல்படுத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. குறிப்பிட்ட சில சுங்கச்சாவடிகளில் மட்டுமே சோதனை அடிப்படையில் இது செயல்படுத்தப்படும் எனவும் தற்போது மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.